தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் வேப்பிலையினுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் வேப்பிலையை எப்படி கிரானி, அதிசாரம், கழிச்சல் என்கின்ற வேதி போக்குக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றி குறிப்பிட்டேன். அதே இல்லத்திலே அவ்வப்போது செய்து நாம் மிக எளிமையாக பயன்படுத்தலாம். ஒருவருக்கு ஒரு குழந்தை, பொதுவாக குழந்தைகளுக்கு இது மிக நல்ல மருந்து. என்ன செய்ய வேண்டும்? நன்றாக விளைந்து இருக்கிற, அப்படி ஒடித்தால் ஒடிகிற அளவுக்கு முதிர்ந்த வேப்பிலை, அந்த வேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வந்து அதே கைப்பிடி அளவிற்கு புழுங்கல் அரிசி, இந்த புழுங்கல் அரிசியும் வேப்பிலையும் ஒன்றாக ஒரு கல்வத்திலே போட்டு அதை இடிக்க வேண்டும். அப்படி இடித்தால் அந்த வேப்பிலை ஒடிந்து ஒடிந்து அந்த அரிசியோடு சேர்ந்து கலந்து விடும். அந்த அரிசியை மாவாக இடிக்க வேண்டியதில்லை, அந்த அரிசி நொறுங்குகிற அளவுக்கு அதை இடித்தால் போதும். அது கூட வேப்பிலையும் போட்டு இடிப்பதனாலே அந்த வேப்பிலையினுடைய சாறு அந்த அரிசிக்குள்ளே கலந்து விடும். அப்படி இந்த நொய் போல ஒன்று குத்தலாக அந்த வேப்பிலையும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து இடித்து விட்டு, பிறகு அதை எடுத்து ஒரு முரத்திலோ அல்லது ஒரு அகலமான பாத்திரத்திலோ போட்டு அந்த இலைகளை எல்லாம் ஊதி ஊதி தள்ளிவிட்டு அல்லது நகட்டி நகட்டி அந்த இலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து அது இடித்து உடைந்து நொய் போல் இருக்கிற அரிசி, ஆனால் அதிலே அந்த விளைந்திருக்கிற வேப்பிலினுடைய சாறு ஊறி இருக்கும். அந்த அரிசிகள் எடுத்து, கைப்பிடி அளவுக்கு இருக்கிற அந்த அரிசியை எடுத்து ஒரு மண் பாத்திரம், அதுதான் மிகச் சிறந்தது. இப்போ மண் பாத்திரம் இல்லை என்றால் அந்த இரும்பு கடாய், ஆனால் கெட்டியாக இருக்கிற கடாயை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சிறந்தது எது என்றால் மண்ணிலையான ஒரு சட்டி. இந்த மண் சட்டியை அடுப்பிலே வைத்து நன்றாக காயட்டும் என்று அந்த சட்டியிலே இந்த அரிசியை போட்டு இந்த அரிசியை கருக வறுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதுவரையிலே பல வறுக்கிற முறைகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் சிறுக வருங்கள், பொன்வருவலாக வருங்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாகத்தை செய்கிற போது மட்டும் கவனமாக இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கருக வறுத்து எடுங்கள் என்று சொல்லுகிறேன். அதாவது நன்றாக வறுத்து கொண்டே இருந்தால் அது கருகி போகும். அப்படி கருகிற அளவுக்கு வறுத்த பின்னால் அந்த கருகி இருக்கிற அரிசியின் மீது அதே பாத்திரத்தில் ஒரு 8 மடங்கு தண்ணீர், 8 மடங்கு தண்ணீர் என்றால் ஒரு 4 குவளை அளவுக்கு அல்லது 4 டம்ளர் தண்ணீரை அதிலே ஊற்றி அதை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அப்படி கொதித்த அந்த தண்ணீர் இருக்கிறதே, அது சுண்டி, அது 1 டம்ளர் அளவுக்கு கீழாக சுண்டி வர வேண்டும். அப்படி சுண்டிய பின்னால் அந்த தண்ணீரை எடுத்து அதை குடிப்பதற்கு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி அந்த வேப்பிலை சாறு ஊட்டப்பட்ட புழுங்கல் அரிசியை கருக வறுத்து அதிலே தண்ணீரை விட்டு காய வைத்து கொதிக்க வைத்து எடுத்திருக்கிற கஞ்சி போன்ற அந்த கஷாயம் இருக்கிறதே, அந்த கஷாயத்தை கொடுத்தால் அந்த அதிசாரம் என்று சொல்லுகிற கழிச்சல், பேதி, இவைகளெல்லாம் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அது உடனே கட்டுப்படும். அதை 3-4 முறைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அது சரியாகிவிடும். இன்னொரு முறை கூட செய்வார்கள். அது கிராமத்தில் இருந்து வந்தவர்களுக்கும் கிராமப்புறத்தவர்களுக்கும் நன்றாக தெரிந்த செய்திதான். அந்த வேப்பிலையுடைய ஈர்க்கு என்று சொல்வார்கள். அந்த வேப்பிலை இருக்கிறதே, அந்த வேப்பிலைக்கு ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பினுடைய 2 பக்கத்திலும் வேப்பிலை இலைகள் இருக்கும். அந்த வேப்பிலினுடைய காம்பு இருக்கிறது, அந்த காம்பிலிருந்து வருகிற ஈர்க்கு அல்லது அந்த நரம்பு, இப்போ தென்னை ஈர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த வேப்பிலினுடைய ஈர்க்கு இருக்கிறது, அந்த வேப்பிலினுடைய இலை ஒட்டி இருக்கிற அந்த நீண்ட காம்பு இருக்கிறது, அதை எடுத்து அதை நன்றாக மதித்து தட்டி நசுக்கி அதை போட்டு தண்ணீரிட்டு கொதிப்பித்து அந்த சாறை எடுத்து கொடுத்தாலும் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்க வைத்தாலும் இந்த கிரானி அல்லது வயிற்றுப்போக்கு நிற்கும். இதை பொதுவாக
குழந்தைகளுக்கு என்று இந்த மருத்துவத்தை கிராமப்புறத்தில் நிறைய பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு விஷயம், நான் கிரானியை பற்றியும் அதிசாரத்தை பற்றியும் வயிற்றுப்போக்கை பற்றியும் உணவு செரிமானமாகாத காரணத்தினாலே சிறு குழந்தைகளுக்கு வருகிற பொறுமல் மந்த வயிற்றுப்போக்கை பற்றியும் இப்ப சொன்னேன். இப்ப என்ன இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் நல்ல மருந்துகள், இவைகளெல்லாம் கையாண்டு பார்த்து பலன் கண்டவைகள் என்று அறிந்தவைகள். அதே நேரத்தில் சில நேரங்களிலே அவர்களுக்கு அந்த நோய் கிருமிகளுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்து ஒரு சிறு குழந்தை, ஒரு 3 வயது 4 வயது சிறான், இந்த சிறாருக்காக இந்த மருந்தை நாம் கொடுக்க போய் அவர்களுக்கு கடுமையான வயிற்றோட்டம் இருந்து கடுமையாக நீர் இழப்பு ஏற்பட்டு அதிலே பெரிய ஆபத்து கூட விளைகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும், இதை கொடுக்கலாம். இதை கொடுத்து நான் சொன்ன இந்த 3-4 முறைகளிலே தயாரிக்கப்படுகிற மருந்துகளை எல்லாம் இந்த வயிற்றோட்டம் பேதிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற போது அது கட்டுப்படவில்லை என்றால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த நீரிழப்பை சரி கட்டுகிற ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது. மருத்துவம் எத்தனையோ பாதுகாப்பு வகைகளை எல்லாம் இன்றைக்கு அறிவியல் உலகம் தந்திருக்கிறது. ஆகையினால இதில் பிடிவாதம் காட்டாமல் ஒரு மருந்து சொல்லுகிற போது என்ன மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டி இருக்கிறது என்றால், பலர் என்னோடு தொடர்பு கொள்ள போறதெல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை அறியும் போது உண்மையிலே பெரிய வியப்பாக இருக்கிறது. அதிலும் பலர் மேலை நாடுகளில் இருந்து தொடர்பு கொள்ளுகிறவர்கள் இந்த மருத்துவ செய்திகளை எல்லாம் அப்படியே தேவ வாக்காக உள்வாங்குகிறார்கள். அவ்வப்போது இவைகளை எல்லாம் பிரயோகித்து பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து அவர்கள் சொல்லுகிற செய்தி உண்மையிலே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவி என்று ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி நான் அந்த முச்சீரகத்தை பயன்படுத்தினேன், எனக்கு இவ்வளவு பலன் கிடைத்தது. அண்மையில கடுகை பத்தி பேசினேன். அந்த கடுகை பயன்படுத்தி விட்டு அந்த தேவி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அவர்களுக்கு 3-4 ஆண்டுகளாக இருந்த கால் வலி அந்த கடுகு தண்ணீரிலே அவர்கள் காலை வைத்ததிலே குணமாகிவிட்டது என்று மலேசியாவிலே இருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் எதுக்கு சொன்னேன், அது சித்தப்பிரமையை கூட அது கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னேன். அது ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட இடத்துல சொன்னார், மிக நன்றான பலனை அந்த மன பிதற்றலும் அரற்றலும் இருக்கிற நேரத்தில், இந்த டிப்ரெஷன் மாதிரி சேஞ்சஸ் இருக்கிற நேரங்களில் இதை நான் பயன்படுத்தி நீங்கள் சொன்ன பின்னால் ஒரு நல்ல பலனை நான் கண்டேன் என்று பலர் என்னிடத்தில் இப்பொழுது சொல்லி இருக்கிறார்கள். அப்ப என்ன இது எதை காட்டுகிறது, இந்த மக்கள் தொலைக்காட்சி தருகிற ஒவ்வொரு செய்தியின் மீதும் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதை அவர்கள் கேள்வி கேட்பதற்கே தயாராக இல்லை. இந்த தொலைக்காட்சியில் வருகிற செய்தி என்றால் அது நம்பத்தக்கது என்ற அளவிற்கு அவர்கள் உள்ளத்திலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் சொன்ன உடனே இவைகளை எல்லாம் கையாண்டு பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயா இதை பயன்படுத்தினேன், நன்றாக இருக்கிறது, இவ்வளவு பலன் பெற்றிருக்கிறேன், பல்லாண்டுகளாக இருந்த பிணிகள் எனக்கு இந்த சுலபமாக நீங்கிவிட்டது. இந்த சுக்கு கஷாயத்தை பயன்படுத்தி என்னுடைய கழுத்து இசிவு, ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு கழுத்து இசிவு என்பதற்கு பொருள் தெரியவில்லை, ஏராளமான மருத்துவர்களை அணுகி நான் எவ்வளவோ மருத்துவங்கள் பார்த்தேன். ஏன்னா அவர் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர், அவர் கழுத்துல இசிவு, இரவுல தூங்க முடியாத அளவுக்கு கழுத்து வலி, அப்படி இருந்தவர் இந்த சுக்கு கஷாயத்தினை எத்தனையோ மருந்துகளை, வலி நீக்க மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டேன், எனக்கு குணம் கிடைக்கவில்லை, ஆனால் இந்த சுக்கு கஷாயத்திலே எனக்கு குணமாகிவிட்டது என்று மெனக்கெட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிவிட்டு போனார். ஏன் சொல்லுகிறேன், அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், இந்த வயிற்றோட்டம் பேதி என்கின்ற ஒரு நோய் இருக்கிறதே, அது நீர் இழப்பை ஏற்படுத்துகிற ஒரு நோய். ஏற்கனவே குழந்தை சிறார்கள் 3-4 வயது சிறார்களாக இருந்து அவர்களுக்கு பேதி ஆகிறது என்றால் ஒரு 4-5 முறை பேதி ஆனால் போதும் அவர்களுக்கு கடுமையான நீர் இழப்பு வந்துவிடும். இதெல்லாம் ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளே நிகழ்ந்து விடக்கூடும். ஆகையினால மிக கவனமாக, ஒருவேளை பேதியாவது நின்றுவிட்டால் ரொம்ப சந்தோஷம், சித்தர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. ஒருவேளை தொடர்ந்து இன்னும் பேதியாகிற நிலை இருந்தால் உடனே அவர்களை கொண்டு சென்று அந்த நீர் இழப்பை சரி கட்டுகிற ஒரு மருத்துவத்தை பார்க்க வேண்டும்
என்பதை இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இப்படி பல நோய்கள். அதில் தேரையர் 2வது பாடலிலே ஒரு அருமையான ஒரு மருத்துவ குறியை இந்த வேப்பிலைக்கு சொல்லுகிறார். மந்த பொறுமலுடன் மல்லாடும் பேதி வகை. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். மந்தம் சொன்னேன், பொறுமல் சொன்னேன், பேதி வகை சொல்லிட்டேன். மந்த பொறுமலுடன் மல்லாடும் பேதி வகை வந்த கணுச்சூலை வன்கிருமி தொந்தமெல்லாம். வந்த கணுச்சூலை நிறைய பேர் ஒரு 40 வயதுக்கு மேலே ஆனால் நிறைய பேருக்கு வருகிற ஒரு தொல்லை கணுச்சூலை என்று சொல்லப்படுகிற காலுடைய முட்டியிலே வீக்கமும் வலியும் உடைய ஒரு நோய். அவ்வளவு கடுமையான வலி, இரவிலே தூங்க முடியாத அளவுக்கு வலி. அந்த கணுச்சூலைக்கு இந்த வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த எப்படி பயன்படுத்தலாம் என்றால், வேப்பிலை நடுத்தரமாக விளைந்திருக்கிற வேப்பிலை, பிஞ்சாகும் இளந்தளிராகவும் இல்லாமல் அதிகமாகவும் முத்து இல்லாமல் மிதமாக இருக்கிற இந்த வேப்பிலையை எடுத்து அந்த வேப்பிலையை நன்றாக அரைத்து அதனோடு இஞ்சி மஞ்சள் இந்த இரண்டையும் சேர்த்து எல்லாம் சம அளவு, இஞ்சி மஞ்சள் வேப்பிலை இந்த மூன்றையும் சமமாக சேர்த்து நன்றாக அரைத்து விழுது போல அதை கொஞ்சம் வெதுப்பித்து ஒரு கடாய்க்குள்ள சட்டியில போட்டு லேசாக சூடுபடுத்தி, இதமாக சூடுபடுத்தி, உடனே போட்டு காய்ச்சிடக்கூடாது, அதை இதமாக பொறுக்கிற அளவுக்கு சூடுபடுத்தி அதை எடுத்து தப்பளம் போல, அப்பளம் அல்ல தப்பளம், அப்படியே தப்பி பத்து போட்டதை போல அந்த வீங்கி இருக்கிற பாகமாக இருந்தாலும் சரி, வலியோடு இருக்கிற பாகமாக இருந்தாலும் சரி, முட்டியிலோ அல்லது முழங்கையிலோ அந்த நான் சொன்னேனே இப்போ அந்த வேப்பிலை, இஞ்சி, மஞ்சள் மூன்றும் சேர்த்து அரைத்த அந்த கலவையை அப்படியே இரவிலே தப்பி விட்டு அது நன்றாக காயட்டும் என்று விட்டுவிட்டு காலையிலே அதை கழுவிவிடலாம். வீட்டிலே இருப்பவர்களாக இருந்தால் திரும்ப காலையிலும் ஒரு வேளை போடலாம். இப்படி தொடர்ந்து இதை அனுபவப்படுத்தி வந்தால் இந்த முட்டி முழங்காலில் இருக்கிற வீக்கமும் வலியும் குணமாகிவிடும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அது வந்த கணுச்சூலை வன்கிரந்தி தொந்தமெல்லாம் கூப்பி கரங்குவித்து கொண்டாடும் இப்புவியில் வேப்பிலையின் நற்குணத்தை வில் என்று தேரையர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையிலே இந்த வேப்பிலையை பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சியில்